ஹலோ எவ்ரிவான், இந்த ஒரு வீடியோ போதும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. இதில் நான் ப்ரொனவுன் கவர் பண்ண போகிறேன். வேர்ப்ஸ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் 8 டென்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போதும்னு சொல்லியிருக்கேன். அந்த 8 டென்சஸ் நான் சொல்ல போகிறேன். இதில் என்ன கவர் ஆகியிருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொனவுனோட டைப்ஸ் இருக்கு இல்லையா, அது இங்கே கவர் ஆகியிருக்காது. அது நான் செப்பரேட்டாக வீடியோஸ் போட்டிருப்பேன், அது டீட்டெயில்டாக இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. இப்போ வேர்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நான் செட் ஆஃப் 100 வேர்ப்ஸ் போட்டிருப்பேன். V1, V2, V3. அது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும், அதுக்கான மீனிங்லாம் போட்டிருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ கண்டென்ட்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இதில் 8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 8 வகையான டென்ஸ் கவர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனுக்கும் மீனிங், கன்ஜங்ஷனுக்கான மீனிங், என்னென்ன டைமில் என்னென்ன மாதிரி வேர்ப் மாறும், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் இங்கே எழுதியிருப்பேன். ஓகேவா? சிம்பிள் ப்ரெசண்ட்டு, சிம்பிள் பாஸ்ட்டுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரக்சரு. ஹெல்பிங் வேர்ப் என்னென்ன டென்ஸ்க்கெலாம் வருமோ அது எல்லாத்துக்குமே மேலே இருக்க ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ப்ரொனவுன், நவுனு, ப்ரொனவுன் இல்லைனா நவுனு, ஹெல்பிங் வேர்ப், மெயின் வேர்பு, ப்ரிப்போசிஷன் பார்ட்டு, லாஸ்ட்டில் இருக்கிறது நவுனு. நவுன்னா ஒன்றுமே இல்லை, பர்சன், பிளேஸு, திங்ஸ், அனிமல், பேர்ட்ஸு, ஃபீலிங்ஸ், இதோட நேமை தான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ரொனவுன் இல்லைனா நவுனு, வேர்பு, ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட்னா ஒன்றுமே இல்லை, ப்ரொனவுன் இல்லைனா நவுனை போட்டுட்டு வேர்பு போட்டுங்க, மீதி இருக்க ரிமைனிங் போர்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட்னா குழப்பம். ஓகேவா? ரிசீவர் ஆஃப் அன் ஆக்ஷனை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். டூயர் ஆஃப் அன் ஆக்ஷனை நம்ம வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஆக்ஷனை நம்ம வேர்புன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹீ வில் கம், அவன் வருவான். ஹி வில் கம் at 5 o'clock. அட்ன்றது இக்குன்னு அர்த்தம். at 5 o'clockனா 5 மணிக்கு. ஓகே, அப்போ ஹி வில் கம் at 5 o'clock, அவன் 5 மணிக்கு வருவான்னு அர்த்தம். ஸோ ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரையும் எந்த ப்ரொனவுனாக இருந்தாலும் எந்த நவுன் வந்தாலும் வில் தான் வரும், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. ஃபியூச்சரில் வில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்றது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. நவ், அட் ப்ரெசென்ட், அட் திஸ் மொமெண்ட் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ ஷீட் வந்தால் யூஸ் பண்ணும், ஐ வந்தால் ஆம் யூஸ் பண்ணும், யூ வி தே வந்தால் ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கான ஹெல்பிங் வேர்ப் ஐ வந்து ஆம், ஹீ ஷீட்க்கு இஸ், யூ வி தேக்கு ஆர். சிங்குலர்னா இஸ் போடுங்க, சிங்குலர்னா ஒருமை, ஒரு பையன் ஒரு பொண்ணை குறிச்சா இஸ் போடுங்க. ப்ளூரல்னா ஆர் போடுங்க. யூ வி தே, அதாவது ப்ளூரல்னா பன்மை, நிறைய பேரை குறிக்குது அப்படின்னா, நிறைய பர்சனையும் நிறைய அனிமலையும் குறிக்குதுன்னா ஆர் போடுங்க. ஓகே, ஸோ ஷீ இஸ் டாக்கிங், அவள் பேசி கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் யூ, அவள் உன்னை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாள். அபவுட் யூனா உன்னை பற்றி. அபவுட் த மூவி, படத்தை பற்றி. அபவுட் த ஸ்டோரி, கதையை பற்றி. அபவுட்னா பற்றின்னு அர்த்தம். ஐ ஆம் ரைட்டிங் எ ஸ்டோரி, நான் ஒரு கதை எழுதிட்டுருக்கேன். ஃபார் யூ, உனக்காக. ஃபார்னா ஆகன்னு அர்த்தம். ஃபார் யூ, உனக்காக. ஃபார் மீ, எனக்காக. ஃபார் மை மதர், என்னுடைய அம்மாவுக்காக. ஃபார்னா ஆகன்னு அர்த்தம். ஐ ஆம் ரைட்டிங் எ ஸ்டோரி ஃபார் யூ, நான் உனக்காக ஒரு ஸ்டோரி எழுதிட்டுருக்கேன். வி ஆர் லேர்னிங், நாம் கற்றுட்ருக்கோம். ஃப்ரம் மிஸ்டேக்ஸ், ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஃப்ரம் மிஸ்டேக்ஸ்னா மிஸ்டேக்ஸ்லேருந்து அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ்னா நம்முடைய மிஸ்டேக்ஸ் கிட்டே இருந்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃப்ரம்னால் இருந்துன்னு அர்த்தம். ஃப்ரம் த ஸ்கூல், ஸ்கூலில் இருந்து. ஃப்ரம் சென்னை, சென்னையிலிருந்து. ஃப்ரம் மீ, என்னிடமிருந்து. ஃப்ரம்னால் இருந்துன்னு அர்த்தம். ஸோ வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் அவர் மிஸ்டேக், நம்மளுடைய தவறுகளிலிருந்து லேர்ன் பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஓவர், ஃபியூச்சர் ஓவர். நெக்ஸ்ட்டு யூ கோ டு, சிம்பிள் ப்ரெசென்ட்டில் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் சிம்பிள் ப்ரெசென்ட்டு. யூ கோ டு ஸ்கூல் டெய்லி, நீ டெய்லிக்கும் ஸ்கூலுக்கு போகிற. ஹீ கோஸ் டு டான்ஸ் கிளாஸ் டெய்லி, அவன் தினமும் டான்ஸ் கிளாஸ் போகிறான். ஸோ ஹேபிட்டாக நடக்கிறது, ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், அதாவது ரெகுலராக நடக்கக்கூடியது. நம்மளுடைய ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறதுக்கும் ரெகுலராக டெய்லிக்கும் வீக்லி ஒன்ஸ் மாதம் நடக்கிறதுலாம் சொல்கிறதுக்கு சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் ஐ, யூ, வி, தே ப்ரொனவுனுக்கு வேர்பு மட்டும் வரும். ஹீ ஷீட் ப்ரொனவுனுக்கும் சிங்குலர் நவுனுக்கும் வேர்போட எண்டில் எஸ் இல்லைனா இஎஸ் சேரும். ஓகேவா? இப்போ டான்ஸுன்னு இருக்குன்னா, டான்ஸ்னா டான்ஸர்ஸ், எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஆனால் ஓல முடிகிற வார்த்தை கோ, டூ, இந்த வார்த்தைக்கெலாம் இஎஸ் சேர்ப்போம். ஓகேவா? ஸோ ஹீ ஷீட் ப்ரொனவுனுக்கு மட்டும் இஎஸ்ஸோ எஸ்ஸோ சேர்ப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ்ன்றது என்னன்னா, தினமும் நடக்கிறது, வாரம் மாதம் இல்லை ஹேபிச்சுவலாக நம்ம பண்ணுறது. நம்ம டீ குடிக்கிறதுலாம் நம்மளோட ஹேபிட்ஸ் இல்லையா, படம் பார்க்குறது இதெல்லாம் ஹேபிட்ஸு. ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. யூ கோ டு ஸ்கூல் டெய்லி, நீ தினமும் ஸ்கூலுக்கு போகிற. ஹீ கோஸ் டு டான்ஸ் கிளாஸ் டெய்லி, அவன் தினமும் டான்ஸ் கிளாஸ் போகிறான். ஓகே, ஸோ 3 டென்ஸ் இதுலையும் கவர் ஆகியிருக்கு.
டியூரேஷன் மேபி அதிகமாகலாம், பட் ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. ஐ ஆம் அகெயின்ஸ்ட் யூ. டூ ஸ்கூல்னா ஸ்கூலுக்குன்னு அர்த்தம். டூ டான்ஸ் கிளாஸ்னா டான்ஸ் கிளாஸ்க்குன்னு அர்த்தம். டூ யூனா உனக்கு. டூ சென்னைனா சென்னைக்கு. டூனா இக்குன்னு அர்த்தம். ஓகேவா? டெய்லினா தினமும். அகெயின்ஸ்ட்னா எதிரான்னு அர்த்தம். ஐ ஆம் அகெயின்ஸ்ட் யூ. நான் உனக்கு எதிராக இருக்கிறேன். நான் உனக்கு எதிராக இருக்கிறேன்னா ஐ ஆம் அகெயின்ஸ்ட் யூ. ஓகே, என்ன சொல்கிறது, அகெயின்ஸ்ட்னா எதிராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆஃப்டர்னா பிறகு, பிஃபோர்னா முன்பு. தே கோ ஆஃப்டர் தேம். ஃபஸ்ட்டு ஆஃப்டர் வச்சு சொல்கிறேன். தே கோ ஆஃப்டர் ஹிம். அவனுக்கு பின்னாடி அவங்க போகிறாங்க. அவங்க அவனுக்கு பின்னாடி போகிறாங்க. தே கோ பிஃபோர் ஹிம். அவங்க அவனுக்கு முன்னாடி போகிறாங்க. ஓகே, தே கோ ஆஃப்டர் ஹிம். அவங்க அவனுக்கு முன்னாடி போகிறாங்க, பின்னாடி போகிறாங்க. தே கோ பிஃபோர் ஹிம். அவன் உங்களுக்கு முன்னாடி போகிறாங்க. தே கோ ஆஃப்டர் 6 PM. அவங்க 6 மணிக்கு பின்னாடி போகிறாங்க, 6 மணிக்கு அப்புறம் போவாங்க. தே கோ பிஃபோர் 6 PM. அவங்க 6 மணிக்கு முன்னாடி போவாங்க. ஸோ இதுதான் மீனிங். ஆஃப்டர்னா பிறகு பின்னாடி, பிஃபோர்னா முன்பு முன்னாடி. ஓகே, தேனா அவங்க இவங்க, அவைகள் இவைகள். ஷி லிவ்ட். அவள் வாழ்ந்தா. ஷி லிவ்ட் இன் சென்னை. அவள் சென்னையில். இன்னுனா இல்லுன்னு அர்த்தம். சென்னையில், இன் சென்னை. ஓகே, ஸ்கூல்லாம் வருது. ஸ்கூல், பேங்க்கு, ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல்லாம் ஆட் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன இந்த இன்னுக்கும் ஆட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜர் லொக்கேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன் யூஸ் பண்ணிக்கோங்க. லார்ஜர் லொக்கேஷனுக்கு இன் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன வில்லேஜ் அந்த மாதிரிலாம் சொல்கிறது, ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுக்கும் சின்ன சின்ன வில்லேஜை சொல்கிறதுக்கும் ஆட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கூல், பார்க், பீச்செலாம் வந்தால் ஆட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஷி லிவ்ட். அவள் வாழ்ந்தா. ஷி லிவ்ட் இன் சென்னை. அவள் சென்னையில் வாழ்ந்தாள். ஷி லிவ்ட் அட் ஸ்கூல். அவள் ஸ்கூலில் வாழ்ந்தாள். ஓகே ஓகே, இப்போது பாஸ்ட் டென்ஸ் கவர் பண்ணியாச்சு. சிம்பிள் பாஸ்ட்டில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஈடி தான் வரும், வேர்பு டூ தான் வரும். அதனால் அதில் சேஞ்சஸ் இருக்காது. அதாவது ஈடின்றது மட்டும் இல்லை, ஒரு சில இது மாறும். ரீட், ரெட், ரெட்டு, ரைட், ரோட், ரீடன் இந்த மாதிரிலாம் மாறும். அதில் V2 ஃபார்ம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கவர் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது எங்கே யூஸ் பண்ணோம்னா, ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, பாஸ்டில் தொடங்கின விஷயம் இன்னுமே ஆன்கோயிங்கில் இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லணும். நேற்றுலேருந்து படிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன், போன வாரத்துலேருந்து விளையாடிட்டு இருக்கேன், நேற்று நைட்லேருந்து தூங்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாஸ்டில் தொடங்கின விஷயங்கள் இன்னுமே ஆன்கோயிங்கில் இருக்குன்னா அதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் சொல்லணும். ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நவுனுக்கு ஹேவ் யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீட் அண்ட் சிங்குலர் நவுனுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு சிங்குலர் நவுன்னா ஒருமை, ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அனிமல். ப்ளூரல் நவுன்னா மோர் தென் ஒன் பர்சன்ஸு குறிக்கிறது ப்ளூரல் நவுன். ஓகேவா? ஸோ ஐ ஹாவ் பின் ரீடிங் சின்ஸ் மார்னிங். நான் காலையிலிருந்து படித்து கொண்டிருக்கிறேன். ஷீ ஹாஸ் பின் ஸ்லீப்பிங் ஃபார் 3 hours. அவள் 3 மணி நேரமாக தூங்கி கொண்டிருக்கிறாள். ஃபார்னா ஆகன்னு அர்த்தம். 3 மணி நேரமாக தூங்கி கொண்டிருக்காள். சின்ஸ்னால் இருந்துன்னு அர்த்தம். இந்த ஃப்ரம்னாலும் சின்ஸ்னாலும் சேம் தான், சின்ஸ் மார்னிங்னு. இப்போ சின்ஸ்ன்றது எங்கே யூஸ் பண்ணோம், ஃபார்ன்றது எங்கே யூஸ் பண்ணோம்னா 3 மணி நேரமா, 3 நாளா, 3 வருஷமா இப்படி தோராயமாக சொல்கிறதுக்கு ஃபார் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நேற்று நைட்லேருந்து, இன்னைக்கு மார்னிங்லேருந்து, 1995லேருந்து, 2001லேருந்து, அப்புறம் வந்தது லாஸ்ட் சாட்டர்டேலேருந்து, இப்படி எக்ஸாக்டான சொல்கிறோம் இல்லையா, அந்த டைமிங்கை எக்ஸாக்டாக ரெஃபர் பண்ணுறீங்கன்னா சின்ஸ் யூஸ் பண்ணுங்கள். தோராயமாக 3 நாளாக 3 மணி நேரமானு சொல்கிறீங்கன்னா ஃபார் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஐ ஹாவ் பின் ரீடிங் சின்ஸ் மார்னிங். நான் காலையிலிருந்து படித்து கொண்டிருக்கிறேன். ஷீ ஹாஸ் பின் ஸ்லீப்பிங் ஃபார் 3 hours. அவள் 3 மணி நேரமாக தூங்கி கொண்டிருக்கிறாள். ஸோ இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட்டில் தொடங்கி இன்னுமே ஆன்கோயிங்கில் இருக்குது. ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க். இப்போது சிம்பிள் பாஸ்ட்டுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், அதுதான் இங்கே சொல்ல போகிறேன். ஐ கம்ப்ளீட்டட் மை ஒர்க். நான் என்னுடைய வேலையை முடித்தேன். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ஒர்க். நான் என்னுடைய வேலையை முடித்து விட்டேன். ஓகே, சிம்பிள் பாஸ்ட்னா சாப்பிட்டேன், தூங்கினேன். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா சாப்பிட்டு விட்டேன், தூங்கி விட்டேன், செய்து விட்டேன், பண்ணி விட்டேன், அந்த மாதிரி சொல்கிறது. சிம்பிளாக எப்படி சொல்லணும்னா, ஐ கம்ப்ளீட்டட்னா நான் முடித்தேன், ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட்னா நான் முடித்து விட்டேன், யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் நீ முடித்து விட்டாய், ஐ ஒர்க் நான் வேலை செய்தேன், ஐ ஹாவ் ஒர்க் நான் வேலை செய்து விட்டேன். ஸோ இந்த விட்டேன் விட்டேன்னு வர்றது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. ஐ, யூ, வி, தே அண்ட் ப்ளூரல் நவுனுக்கு ஹாவ், ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் நவுனுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து V3 ஃபார்ம், V3 ஓகேவா? ரைட், ரோட், ரிட்டன், அந்த தேர்டு டேபிள் காலம் வருது இல்லையா, நான் ஆல்ரெடி வேர்ப் V1, V2, V3 போட்டிருப்பேன். அதில் தேர்டு டேபிள் காலமில் வரது தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் யூஸ் பண்ணக்கூடியது. கேட் இஸ் ஸ்லீப்பிங் நவ். பூனை இப்போது தூங்கி கொண்டிருக்கிறது.
நவுனா இப்போ, ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே. கேட் இஸ் ஸ்லீப்பிங் நவ். கேட் இப்போ தூங்கிட்டு இருக்கு. கேட் இஸ் ஸ்லீப்பிங் ஹியர். கேட் இங்கே தூங்கிட்டு இருக்கு. கேட் இஸ் ஸ்லீப்பிங் தேர். பூனை அங்கே தூங்கிட்டு இருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். இதுவரையும் பாருங்கள், டிக் பண்ணியிருக்க டென்ஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் கவர் பண்ண போகிறேன். பாஸ்ட் கண்டினியூஸ்னால் என்ன அர்த்தம்னா, பிரியா வாஸ் கோயிங், இப்போ அது பிரியா போய்கொண்டு இருந்தாள், செய்து கொண்டு இருந்தாள், படித்து கொண்டு இருந்தாள், விளையாடி கொண்டு இருந்தாள் இப்படின்னு சொல்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். விளையாடி கொண்டு இருப்பாள், படித்து கொண்டு இருப்பாள், செய்து கொண்டு இருப்பாள், விளையாடி கொண்டு இருப்பாள், வேலை செய்து கொண்டு இருப்பாள், இந்த மாதிரி இருப்பாள் இருப்பாள் கொண்டு இருப்பாள்னு சொல்கிறது ஃபியூச்சர் கண்டினியூஸ். செய்து கொண்டு இருந்தாள், பேசிக்கொண்டு இருந்தாள், பண்ணி கொண்டு இருந்தால், இருந்தால் இருந்தால் கொண்டு இருந்தால் சொல்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஸோ எங்கே வாஸ் யூஸ் பண்ணோன்னு பாருங்கண்ணே. ஹீ ஷீட் அண்ட் சிங்குலர் நவுனுக்கு வாஸ். ஐ வந்தாலும் வாஸ் தான். ஐ ஹீ ஷீட்டுக்கு சிங்குலர் நவுனுக்கு வாஸ். யூவி தே ப்ரொனவுனுக்கும் ப்ளூரல் நவுனுக்கும் இங்கே வேர் வந்துடும். அவ்வளோதான். ஓகே, எல்லாமே டீட்டெயில்டாக ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். ஓகே, பிரியா வாஸ் கோயிங். வித்னா உடன் அர்த்தம், வித்தவுட்னா இல்லாமல்னு அர்த்தம். பிரியா வாஸ் கோயிங் வித் ஹெர் ஃபேமிலி. ஹெர்னா அவளுடைய ஃபேமிலி, அவளுடைய குடும்பம். பிரியா வாஸ் கோயிங் வித் ஹெர் ஃபேமிலி. பிரியா அவளுடைய குடும்பத்துடன் போய்கொண்டு இருந்தால். பிரியா வாஸ் கோயிங் வித்தவுட் ஹெர் ஃபேமிலி. பிரியா அவளுடைய குடும்பம் இல்லாமல் போய்கொண்டு இருந்தாள். ஓகேவா? இப்போ வந்து அவள் ஃபேமிலியோடு போயிட்டு இருந்தா, போய்கொண்டு இருந்தாள் அப்படின்னா கோயிங் வித் ஹெர் ஃபேமிலி. அவள் ஃபேமிலி இல்லாமல் போய்கொண்டு இருந்தாள்னா பிரியா வாஸ் கோயிங் வித்தவுட் ஹெர் ஃபேமிலி. ஸோ வித்னா உடன், வித்தவுட்னா இல்லாமல். பிரியன் will be going in the car. பிரியன் காரில் போய்கொண்டு இருப்பான். பிரியன் will be going on the car. சாரி, இங்கே வந்து ஆன் த கார் இல்லை, இங்கே பஸ் வரும். ஓகேவா? இந்த கார் எந்தெந்த வெஹிக்கல்ஸ்லாம் குட்டியாக இருக்கோ, கீழே குனிஞ்சு ஏறுவோமோ அங்கெல்லாம் இன் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய பெரிய வெஹிக்கல்ஸ்லாம் வந்து ஆன் யூஸ் பண்ணிக்கோங்க. பஸ்ஸு, ட்ரெயின் அதெல்லாம் ஆன் வரும். இங்கே காரு அந்த மாதிரி வரும்போது கார், ஆட்டோலாம் இன் வரும். இங்கே பஸ்ஸுன்னு மாற்றிக்கோங்க. பிரியன் will be going in the car. பிரியன் காரில் போய்கொண்டு இருப்பான், போய்கொண்டு இருப்பான். ஓகே, பிரியன் will be working. பிரியன் வேலை செய்து கொண்டு இருப்பான். ஓகே, இப்படி தான் மீனிங். நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன் பார்ட்டாக இது பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டென்ஸ் கவர் ஆகிருக்கும். இது வரையும் பாருங்கள், டென்ஸ் கவர் ஆகியிருக்கும், ப்ரிப்போசிஷன்ஸ் கவர் ஆகியிருக்கும். ஸோ ப்ரொனவுன் மட்டும் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் பார்த்துருங்க. வோகாபுலரிஸ் V1 V2 V3 ஃபார்ம் ஆல்ரெடி 100 செட்ஸ் போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன் அண்டுனா மற்றும். ஐ லைக் டு குக் அண்ட் ட்ரா. குக் அண்ட் ட்ரா எனக்கு வந்து சமைக்கிறதுக்கும் ட்ரா பண்ணுறதுக்கும் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சமைக்க அண்ட் ட்ரா பண்ண, அப்போ குக் அண்ட் ட்ரா. ஐ வாண்ட் டீ ஆர் காஃபி. டீ இல்லைனா காஃபி வேணும், அப்போ ஐ வாண்ட் டீ ஆர் காஃபி. டீ அல்லது காஃபி, அல்லதுன்னா ஆறுன்னு அர்த்தம். ஐ எம் சிக், எனக்கு உடம்பு சரியில்லை. பட் ஆனால் ஐ கம், நான் வரேன். ஐ எம் சிக், எனக்கு உடம்பு சரியில்லை. பட் ஆனால் ஐ கம், நான் வரேன். ஐ எம் சிக், எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால், ஸோனா அதனால். ஐ டேக் லீவ், நான் லீவ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோனா அதனால் அர்த்தம். தோனா இருந்தும், இருந்த போதிலும் அப்படின்னு அர்த்தம். தோ ஹீ இஸ் புவர், அவன் வந்து ஏழையாக இருந்த போதிலும். ஹீ இஸ் புவர்னா அவன் ஏழை. தோ ஹீ இஸ் புவர்னா அவன் ஏழையாக இருந்த போதிலும். ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ், அவன் மற்றவங்களுக்கு உதவுறான். ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ், அவன் மற்றவங்களுக்கு உதவுறான். ஸோ தோ ஹீ இஸ் புவர் ஹீ ஹெல்ப்ஸ் அதர்ஸ், அவன் ஏழையாக இருந்த போதும் அவன் மற்றவங்களுக்கு உதவுறான். வெண்ணுனா போதுன்னு அர்த்தம். ஐ சா த தீஃப், நான் திருடனை பார்த்தேன். ஐ சா த தீஃப், நான் திருடனை பார்த்தேன். வென் ஐ சா த தீஃப், நான் திருடனை பார்த்த போது. வேணும்னா போது. ஐ ரேன் அவே, ஐ ரேன், நான் ஓடிட்டேன். ஐ ரேன் அவே, நான் தள்ளி ஓடிட்டேன். வென் ஐ சா த தீஃப் ஐ ரேன் அவே, நான் திருடனை பார்த்த போது தள்ளி ஓடிட்டேன், தூரம் ஓடிட்டேன்றதை ஐ ரேன் அவேன்னு சொல்கிறேன். அப்போ இஃப்னா என்ன அர்த்தம்னா பாசிட்டிவ் கேசஸ்ஸு. பண்ணனா, செஞ்சனா, படித்தனா, விளையாடினா அப்படின்னு சொல்கிறது. அன்லஸ்னா படிக்கலைனா, விளையாடனா, வேலை செய்யலைனா, ஒர்க் அவுட் பண்ணனா அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறது அன்லஸ். ஓகே, இஃப் யூ ஸ்டடி, நீ படித்தனா யூ வில் பாஸ், நீ பாஸ் ஆவ. அன்லஸ் யூ ஸ்டடி, நீ படிக்கலைனா யூ வில் நாட் பாஸ், நீ பாஸ் ஆக மாட்ட. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணிக்கணும், ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசணும்னு ஆசை இருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 30 days வீடியோஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.